ක්‍රියාත්මක වන්නේ පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම සහ හොරපතන අක්කරසිය යං බොයිස් කණ්ඩායම අතර තරගය. එය දැවී යාමක්ද අපේ විනිසුරු මඩුල්ලේ තීරණය වෙනුවෙන් බලාපොරොත්තු වෙන ධනුෂ්ක සම්පත්ගේ දැවී යාමයි එලෙසින් සටහන් වන්නේ. තරමක් තීරණාත්මක අවස්ථාවක්. විශේෂ නිවේදනය සුපර් ෆැෂන් කණ්ඩායම වෙතයි තමන්ගේ අමතර ක්‍රීඩකයෙකු කාර්යාලය වෙතයි වන මෙන් ඉතාමත් කාරුණිකව ඉල්ලා සිටිනවා. එසේ නොමැති කල අපි ඔබගේ පිතිකරුවන් XY යන නාමයන්ගෙන් නම් කරන්නට සිදුවන බවත් අපි මතක් කරන්නට කැමති. ලකුණු පූර්වයේ කිසිදු වෙනසක් අසන්ත ලේපා නැවතත් පන්දුවට ප්‍රහාර එල්ල කරන්නට මෙවස්ථාවේදී අපිට දකින්නට ලැබෙනවා අකරසිය කණ්ඩායම ඉතාමත් උණුසුම් ලෙස ඉතාමත් අනර්ගී ලෙස තමන්ගේ පන්දු රැකීම් සිදු කරන ආකාරය நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியில் அக்கரசி யக்மோஷன் இருக்கும் பானத்தில் சுமந்திர போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கிடையிலே வீசப்பட்ட பந்து ஒரு முழு நிறுத்தியான பந்து ஓட்டங்கள் எதுவும் பெறற்கான வாய்ப்புகளை இதுவரை அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை ஒரு ஓட்டுகளை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள் பானதுர சுமந்திர அணியினர். எதிர்கொள்வதற்காக வண்டி விட்டு வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கின்றது. 4 ஓட்டமாக மாறப்படுமா, ஒரு ஓட்டத்தில் மட்டுப்படுத்தப்படுமா? ஓகே, 2 ஓட்ட விலகுவான முறையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றது. அந்த 2 ஓட்டத்தில் அணி மொத்த ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 3 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள் பானதுர சுபவசன் அணியினர். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி தொடர் அக்கரசிய யங் பாய்ஸ் அணியினருக்கும் அதே போன்று பானதுர சுபவசன் அணியினருக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் சாக்கிர் பந்துசற்காக வண்டி காரியாலயம் முடிந்து பிரதான உரை தாண்டி வரும் பந்துசற்காக வண்டி விட்டு வீசப்பட்டது அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டம் பெறப்படுமா? ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகளிலே மிகவும் துல்லியமான முறையிலே தனது பரிமாற்றத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் ஷாக்கிர். நடைபெற்றுக் கொண்டிருப்பது 2வது பரிமாற்றம். අඩින් මොත ඕට එඩක ඉදවර වගේම ශාකිර වෙත චැලෙන්ජ් එකක් ඇවිල්ලා තියෙනවා. ඒ තමයි එක් කඩුල්ලක් දබා අවසන් කළොත් ඔහු වෙනුවෙන් රුපියල් 5000ක මුදලක් ලබා දෙන බව රොස්නී මේ අවස්ථාවේදී සඳහන් කර සිටියා. පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායමේ එක් කඩුල්ලක් දැව ගියහොත් ඔහු වෙත රුපියල් 5000ක මුදලක් ලබා දෙන බව රොස්නී මේ අවස්ථාවේදී සඳහන් කළා. යනුව ක්‍රියාත්මක වන්නේ දෙවන පන්දුවාරයේ පන්දුව ක්‍රියාත්මක වෙද්දී කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව සටහන් වන්නේ ලකුණු 8ක් ලෙසයි. வெட்பாத்து கிரிக்கெட் போட்டி 3வது நாளாக தாஹிரா முஸ்லிம் விதியாலய விளையாட்டரங்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களோடு இந்த போட்டிக்கு ஏராளமான அனுசரியாக கை கோர்த்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே டஃபோட்டா சகோதரர் சர்சின் அவர்களும் இந்த போட்டிக்கு அரசலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று குளோபல் கிளஸ்டர் சகோதரர் ஷாக்கிர் அவர்களும் இந்த போட்டிக்கு அரசலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை අසංකලේපාගේ කඩුල්ල ඔහු දවා ගත්තොත් අපි බලමුකෝ යාකරන ශාකිර නැවතත් ඒ වයිට් පන්දුවත් සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව තවත් එකකින් ඉහළ යනවා. කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 10යි. ක්‍රියාත්මක වන්නේ දෙවන පන්දුවාරයේ පන්දු දෙකක් අවසානයේ කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාවයි එලෙසින් සටහන් වී තිබුණේ. பிரதான உரை தாண்டி வரும் அசகை எதிர்கொண்டு செட்காக வேண்டி விட்டு வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. 6 ஓட்டமாக மாறப்படுமா? குடியெடுக்கும் சந்தர்ப்பமா? அது ஒரு 6 ஓட்டமாக மாறி இருக்கின்றது. அது 6 உயர அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 16 ஓட்டுகளை பெற்று திருப்படுத்த கொண்டிருக்கிறார்கள் பானந்துர சுபவசன் அணியினர். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி தொடர் அக்கரசிய யங் பாய்ஸ் அணியினருக்கும் அதே போன்று பானந்துர சுபவசன் அணியினருக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெற்றுக் கொண்டிருப்பது 2வது மாற்றம். மீண்டும் பந்துசற்காக வேண்டி ஷாக்கிர் அழைக்கப்பட்டிருக்கிறார். காரியாலயம் மீண்டும் ஷாக்கிர் வீசப்பட்ட பந்து வான் உயர்ந்த பந்து குடியெடுக்கும் சந்தர்ப்பமா? குடியெடுக்கும் சந்தர்ப்பம் 6 ஓட்டமா? அங்கே குடியெடுக்கப்பட்டிருக்கிறது. அரசின் கையினால் குடியெடுக்கப்பட்டு அசங்க ஆடுகளத்தை விட்டு வெளியேற 2 விக்கெட்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 16 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த கொண்டிருக்கிறார்கள். அசங்க ஆடுகளத்தை விட்டு வெளியேற புதிய துடுப்பாட்ட வீரராக பிரதான நடுவரை தாண்டிய வண்ணம் பதவிசற்காக வேண்டி
விட்டு வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. 4 ஓட்டமாக மாறுமா? ஒரு ஓட்டத்துடன் மட்டுப்படுத்தப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்தில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட இதுவரை அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 17 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கின்றார்கள். பாடுதுர சுபபேசன் அணியினர் நடைபெற்றுக் கொண்டிருப்பது 2வது பதவி மாற்றம். மீண்டும் ශාකීර් නැවතත් තමන්ගේ අවසන් පන්දුව එතමද උණුසුම් ලෙස 6 සීමාව පසු කරමින් කණ්ඩායමට තවත් ලකුණු 6ක් එකතු වෙනවා. ඒ ලකුණු 6 සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව සටහන් වන්නේ ලකුණු 23යි. දෙවන පන්දු වාරයේ අවසානයේදී පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 23යි. 2 பதவி மாற்றங்கள் நிறைவு கொண்டிருக்கின்ற வேளையிலேயும் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 23 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கிறார்கள். பாடதுர சுபமசித அணியினர் நடைபெற இருக்கின்றது 3வது பதவி மாற்றம். 3வது பதவி மாற்றம் நிகழ்த்துவதற்காக வேண்டி அணித்தலைவரின் ஆலோசனைக்கிடையே அசாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து குறுகிய ஓடுபாதை அமைத்து பிராடுரை தாடியோட பதிவு செய்வதற்காக வேண்டி තුන්වන පන්දු වාරයේ ආරම්භයේදී ඒ වයිට් පන්දුවත් සමගින් තුන්වන පන්දු වාරයේ පළවන පන්දුව අවසානයේ කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව සටහන් වන්නේ ලකුණු 23ක් ලෙස. ඒ පැතිමාරුවත් සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 24ක් දක්වා ඉහළ යනවා. රිෆ්නස් நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது 3வது பதவி மாற்றம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை மீண்டும் அஸ்ஸா பதிவு செய்வதற்காக வேண்டி காரியாலயத்துக்கு எதிர்த்து செல்கிறது. மீண்டும் வீசப்பட்ட பந்து புளூ நேர்த்தியான பந்து. ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மீண்டும் அஸ்ஸாம் காரியாலயத்துக்கு எதிர்த்து செல்கிறது. பிரதான நடுவரை தாண்டிய வண்ணம் பதிவு செய்வதற்காக வேண்டி மீண்டும் அஸ்ஸாம் பதிவு செய்வதற்காக வேண்டி விதற்றிலே வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நடைபெற்றுக் கொண்டிருப்பது 3வது பதவி மாற்றம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 24 ஓட்டங்களாக மாறியிருக்கிறது. ஓட்டங்கள் எவ்வித மாற்றமும் இல்லை. மீண்டும் அஸ்ஸாம் பதிவு செய்வதற்காக வேண்டி காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து பிரதான நடுவரை தாண்டி வரும் பதிவு செய்வதற்காக வேண்டி மீண்டும் முயற்சியில் வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகவும் துல்லியமான முறையிலே தனது பதவி மாற்றத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார் அஸ்ஸாம். நடைபெற்றுக் கொண்டிருப்பது 3வது பதவி மாற்றம். தனது பதவி மாற்றத்திலிருந்து இறுதி பதவி நிகழ்த்துவதற்காக வேண்டி மீண்டும் அஸ்ஸாம் அழைக்கப்பட்டிருக்கின்றார். காரியாலயத்துக்கு எதிர் திசையில் இருந்து பிரதான நடுவரை தாண்டி வந்த பதிவு செய்வதற்காக வேண்டி வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. பால் உயர்ந்தது குடியெடுக்கும் சந்தர்ப்பமா அங்கே குடியெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆடுகளத்தை அடிக்கடுக்காக பாடத்துற சுபோஷன் அணியிலிருந்து விக்கெட் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை இதுவரை 24 ஓட்டங்களாக மாறியிருக்கிறது. ஓட்டங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை. இறுதி நிறைவுக்கு வந்திருக்கிறது 3 பதவி மாற்றங்கள். ஓட்டங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை. ஆதில் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். 4வது பதவி மாற்றம் நிகழ்த்துவதற்காக வேண்டி அணித்தலைவரின் ஆலோசனை கிடங்க விட்டு வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. இதற்கடுத்த போட்டியாக நடைபெற இருக்கின்ற போட்டி இறுதிப் போட்டியாக இருக்கிறது. எனவே அனைவரும் சற்று சாபதித்து வான வேடிக்கைகள் செல்ல காத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று மீண்டும் ஆதில் பதிசற்காக பற்றி காரியாலயம் முடிகிறது. புறாடுரை தாண்டியவரும் ரெக்காசை எதிர்கொண்டு மீண்டும் வீசப்பட்ட பந்து ஒரு முழு நேர்த்தியான பந்து. ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகவும் துல்லியமான முறையிலே தனது பதவி மாற்றத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் அணித்தலைவர் ஷாக்கிரின் ஆலோசனை கிடங்க மீண்டும் பதிசற்காக வேண்டி ஆதில் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். காரியாலயம் முடிகிறது. பிரதான உரை தாண்டி வண்ண ஆதில் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ரெக்காசை எதிர்கொண்டு பதிசற்காக வேண்டி மீண்டும் வீசப்பட்ட பந்து அடித்தாட எத்தனித்த போதிலும் ஒரு முழு நேர்த்தியான பந்தாக காணப்படுகிறது. ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகவும் துல்லியமான முறையிலே தனது பதவி மாற்றத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். நடைபெற்றுக் கொண்டிருப்பது 4வது பதவி மாற்றம் எதிர்கொண்டு சற்காக வேண்டி அதற்கிடையிலே அடித்தாடப்பட்டிருக்கிறது. அங்கே களத்தளிப்பாளர்களின் கவனையினம் காரணமாக அது 4 ஓட்டமாக மாறியிருக்கிறது. அந்த 4 உயர அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை அன்பான அறிவித்தல் எல்லைக்கோட்டுக்கு அருகாமல் இருக்கின்ற அனைவரும் சற்று தள்ளி அப்பால் நிற்குமாறு ஏற்பாட்டுக்குழு மிக விரைவாக வேண்டிக் கொள்கிறது. அன்பான அறிவித்தல் எல்லைக்கோட்டுக்கு அருகாமல் இருக்கின்ற அனைவரும் සුපර් ෆැෂන් කණ්ඩායම සහ හොරපතන ආකර්ෂීය යං බොයිස් කණ්ඩායම අතර තරග ක්‍රියාත්මක
එදමත් උණුසුම් ලෙස වැරෙන් ප්‍රහාරක් එල්ල කර අය හතරේ සීමාව පසු කරමින් කණ්ඩායමට තවත් ලකුණු 4ක් එකතු වෙනවා. ඒ ලකුණු 4 සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව සටහන් වන්නේ ලකුණු 33ක් ලෙසයි. சாட்பாடு அறிவித்தல் பார்வையாளர்களே ரசிகர்களே உங்களுக்கானது எல்லைக்கோட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற அனைவரும் பட்டிருக்கின்றார் காரியாலய உணர்ந்து பிரதான உரை தாண்டியோட விகாசம் எதிர்கொண்டு அதற்கிடையில வீசப்பட்டது அடித்தாடப்பட்டிருக்கிறது ஒரு 6 வட்டமாக மாறி இருக்கின்றது அது 6 நாள் உயர அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 39 ஓட்டங்களை பெற்ற 39 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பாரதிர சுப்பபஷர் அணியினர் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. අවසානයේදී කණ්ඩායම ලබාගෙන ඇති මුල් ලකුණු සංඛ්‍යාව සටහන් වන්නේ ලකුණු 39ක් ලෙසයි. නැවතත් එය දැවී යාමක්ද? එය දැවී යාමක්. ඒ ලෙස දැවී යන්නේ පානදුර සුපර්විෂන් කණ්ඩායමේ සිවන කඩොල දැවී යද්දී කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව තවමත් සටහන් වන්නේ ලකුණු 39ක් ලෙසයි. இம்சா வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து பிரதான உரை தாண்டிய பந்து வீசுவதற்காக வேண்டி விட்டு வீசப்பட்ட பந்து ஒரு முழு நேர்த்தியான பந்து ஓட்டுகள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகவும் துல்லியமான முறையிலே தனது பதவி மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இம்சா. காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து அணித்தலைவர் ஷாக்கிரின் பலத்த ஆலோசனை கிடைக்க மீண்டும் නැවතත් එම පැතිමාරුවත් සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 40ක් දක්වා ඉහළ යනවා. இதுவரை 40 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பாரதுர சுப்பபஷர் அணியினர் மீண்டும் இம்சா பந்துவதற்காக வேண்டி வீசப்பட்ட பந்து ஒரு முழு நேர்த்தியான பந்து ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகவும் துல்லியமான முறையிலே தனது பந்து பரிமாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இம்சா. அணித்தலைவரின் ஆலோசனை கிடைக்க அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையில் வித மாற்றமும் இல்லை. மீண்டும் பந்துவதற்காக வேண்டி இம்சா அழைக்கப்பட்டிருக்கிறார். ஷாக்கிரின் ஆலோசனை கிடைக்க පස්වන පන්දුවාරයේ පන්දු 4ක් අවසානයේදී මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 40යි. அதற்கிடையிலே பிரதான அகலப்பந்தாக சமஜ செய்ய உதிரியாக ஒரு ஓட்டம் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்தை அடிமத்தோட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட அடிமத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை தாண்டிய வண்ணம் ரேகாசை எதிர்கொண்டு உதவிற்காக வேண்டி வீசப்பட்ட பந்து ஒரு முழு முயற்சியான பந்து தட்டுத்தட மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பாரதிர சுபபஷர் அணியினர் காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கிடையில் வீசப்பட்ட பந்து ஒரு முழு நேர்த்தியான பந்து அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 42 ஓட்டங்களை பெற்று திருப்படத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இறுதி பந்து பரிமாற்றம். மீண்டும் இம்சா பந்துவதற்காக வேண்டி அணித்தலைவர் ஷாக்கின் பலத்த ஆலோசனை கிடைக்க மீண்டும் பந்துவதற்காக வேண்டி இம்சா தயாராகி கொண்டிருக்கிறார். குறுகையோடு பந்து தாண்டிய வண்ணம் ඉන්ෂාෆ් නැවතත් ප්‍රධාන විනිසුරු පසු කරමින් තවත් උණුසුම් ලෙස 6යි සීමාව පසු කරමින් කණ්ඩායමට තවත් ලකුණු 6ක් එකතු වෙනවා. ඒ ලකුණු 6 සමගින් පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායමේ මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 48යි. යනුව ක්‍රියාත්මක වූ පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම සහ හොරේපොතන අකරසී යං බොයිස් කණ්ඩායම අතර තරගයේදී අකරසී යං බොයිස් කණ්ඩායම තරගයෙන් ජයග්‍රහණය කරන නම් ලකුණු 49ක් ලබා ගත යුතුයි. ප්‍රථම පන්දුවාරය සිදු කරන්නට පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම වෙනුවෙන් සංජු ප්‍රධාන විනිසුරු පසු කරමින් අලංකාරවත් පන්දුවක් මට මතකයි මීට පෙර ආතුව තරගයේදීත්
අනර්ග ලෙස තමන්ගේ පන්දු වාරය තුළදී කිසිදු ලකුණක් ලබා නොදී නිලකුණු පන්දු වාරයක් සිදු කළා. අකට වැඩි ප්‍රමාණයක් අපිව සජීවීව නරඹමින් ඉන්නවා. නැවතත් සංජු ප්‍රධාන විනිසුරු පසු කරමින් ක්‍රියාත්මක වන්නේ මුකුරව තාහිරා විද්‍යාලයේදී ලයින් බොයිස් ශූරතා කුසලානයේ 2026 අර්ධ අවසන් පූර්ව වටය රුපියල් දසදහසක මුදලක් මේ අවස්ථාවේදී ලබා දෙන බව ඔහු දැනුවත් කර සිටියා. ක්‍රියාත්මක වන්නේ පළවන පන්දු වාරයේ පන්දු තුනක් අවසානයේදී කණ්ඩායම ලබාගෙන ඇති මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 1යි. රනිස් මහතා අද දවසේදී අපිට අනුග්‍රහක දායකත්වයෙන් අප සමගින් අත්වල් බැඳගෙන සිටිනවා. ක්‍රියාත්මක වන්නේ පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම සහ හොරේපතාන අකරසිය යං බොයිස් කණ්ඩායම අතර තරගය. පළවන පන්දු වාරයේ පන්දු 4ක් අවසානයේදී නැවතත් සංජය තමන්ගේ පස්වන පන්දුව ලබා දෙන්නට ප්‍රධාන විනිසුරු පසු කරමින් එය 4 සීමාව පසු කරමින් කණ්ඩායමට ලකුණු 4ක් එකතු වෙනවා. ඒ ලකුණු 4 සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 5යි. එවැගේම මතක් කළ යුතුයි හොරෝපතාන අකරසිය යං බොයිස් කණ්ඩායම නියෝජනය කරමින් அதே போன்று மாஹிரா கெமிக்கல் பகுர் பாஜவர் இந்த போட்டி கடைசியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று HNS டிஸ்பர் அவர்களும் இந்த போட்டி கடைசியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நியூ மல்டி கிளாஸ் ஹவுஸ் சோதர் ஐயா அவர்களும் இந்த போட்டி கடைசியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். NRS சோதர் நௌசாத் அவர்களும் இந்த போட்டி கடைசியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று லெடக்ஸ் நதீர் அவர்களும் இந்த போட்டி கடைசியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். NNT நஃபீல் அவர்களும் இந்த போட்டி கடைசியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். NRT ரியாஸ் அவர்களும் இந்த போட்டி கடைசியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களோடு இந்த போட்டிக்கு ஏராளமான அனுசரியார்கள் கை கோர்த்திருக்கிறார்கள். அந்த அனுசரையின் காரணமாகவே இந்த போட்டி மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி தொடர் பானதுர சுபவசன் அணியினருக்கும் அதே போன்று அக்கரசி யக்போஸ் அணிக்கு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை இதுவரை 6 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ලකුණු 6යි. නැවතත් අල්ෆාන් ප්‍රධාන විනිසුරු පසු කරමින් එවැගේම මතක් කරන්නට කැමති මෙම මාර්ගයේ රැඳී සිටින සියලුම වාහනවල ලයිට් එක ඕෆ් කරගන්න. මොකද අපිට මේ අවස්ථාවේදී මෙම තරඟකරුවන්ට තරමක් අපහසු වෙන බැවින් පන්දු රකින්න තරඟකරුවන් සඳහා මෙම එළිය මෙම ලයිට් එක හරියට කියනවා ලයිට් එක ඒක සමවන සංජු තමන්ගේ පන්දු වාරය තුලදී ලකුණු 5ක් ලබා දී තිබුණත් අල්ෆාන් මේ වන විට තමන්ගේ පන්දු වාරය තුලදී එක් ලකුණකුත් එක් අඩුලකුත් දවා තිබෙනවා. නැවතත් ඔහුගේ පන්දුව එය 6 සීමාව පසු කරමින් කණ්ඩායමට ලකුණු 4ක් එකතු වෙනවා. ඒ ලකුණු 4 සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 10යි. ක්‍රියාත්මක වන්නේ දෙවන පන්දු වාරයේ පස්වන පන්දුව අවසානයේදී අකරසිය යං බොයිස් කණ්ඩායම ලබාගෙන ඇති මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 10යි. காரியாலயத்துக்கு எதிர் காரியாலய திசையிலிருந்து அதற்கு வீசப்பட்ட பந்து ஒரு புளு நேர்த்தியான பந்து ஓட்டங்கள் எதுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 2 பதுவரி மாற்றங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறவர்களே அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 10 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அக்கரசி யங் பாய்ஸ் அணியினர். விட்டு மூன்றாவது போட்டி ஷாக்கிரை எதிர்கொண்டு விட்டு வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது, குடியெடுக்கப்பட்டிருக்கிறது. ஷாக்கிர் ஆடுகளத்தை விட்டு வெளியேற புதிய துடுப்பாட்டு வீரராக அதிலோடு இணை தருவதற்காக வேண்டி ஷாம்ரி வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 10 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருப்பது 3வது மாற்றம் காத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று வாட வேடிக்கைகளும் காத்துக் கொண்டிருக்கிறது. அரங்கிலே ஏற காத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கிடையிலே வீசப்பட்ட பந்து பிரதானவர்கள் அகலப்பாதாக சமைச்சை செய்ய உதிரியாக ஒரு ஓட்டம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறதா? அது ஒரு ஓட்டத்தை மொத்த எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட 11 ஓட்டங்களாக மாறி இருக்கின்றது.
விட்டு வீசப்பட்டபோது அடித்தாட எச்சரித்த போதிலும் மாட்டியை பதியே மாற்றிச் செல்கிறது. ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகவும் துல்லியமான முறையில் தனது பரிமாற்றத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். அணியின் ஓட்டங்கள் எவ்வித மாற்றமும் இல்லை. நடைபெற்றுக் கொண்டிருப்பது 3வது பரிமாற்றம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 11ஆக மாறியிருக்கின்றது. இன்னும் வீசப்பட்டது அடித்தாடப்பட்டிருக்கிறது. 4 ஓட்டமாக மாறுமா? ஒரு ஓட்டமாக இலகுவான முறையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றது. அந்த ஒரு ஓட்டத்தில் அணிமொத்த ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட அணியின் மொத்த ஓட்டம் எண்ணிக்கை இதுவரை 12 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அக்கரசி யங் பாய்ஸ் அணியினர் வெற்றிக்காக 49 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அக்கரசி யங் பாய்ஸ் அணியினர் மீண்டும் 10 செட்காக வேண்டி காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து பிரதான உரை தாண்டியவரும் ஆதிலை எதிர்கொண்டு புதுசுவதற்காக வேண்டி விட்டு வீசப்பட்ட பதி அடித்தாட எச்சரித்த போதிலும் வாட்டியை பதியே மாற்றிச் செல்கிறது. ஓட்டுகள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைவுக்கு வந்திருக்கின்றது 3 பதிவரி மாற்றங்கள். அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை இதுவரை 12 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள். அக்கரசி யங் பாய்ஸ் அணியினர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி பாரதிர சுபவிசன் அணியினருக்கும் அதே போன்று அக்கரசிய யங் பாய்ஸ் அணியினருக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. HCC வாரியத்திற்குட்பட்ட 9 ඉලක්කයක් තව ලකුණු 37ක් අවශ්‍යයි. සුදානම් මිලින පන්දු යොමු කරන්නට එවර පාර කළකට වේයම් කළේ ශම්රි කෙසේ වෙත අපිත් දවටා ගැනීමට හැකියාවක් නැ ප්‍රිය තරඟ නරඹන්නනි. මේ තරඟයේ ජය ගන්නා කණ්ඩායම අවසන් මහා තරඟය සමග අත්වල බැඳගෙන ආවි. ආනිබුලුන්දාව අල් හිජ්රා ක්‍රීඩා සමාජය සමග වගෙන එවත සුදානම් මිලින විස්තර චලන්දී සිට එවර පාර කළකට වේයම් කළේ එවර පීතේ දවටා ගැනීමට හැකියාවක් නැහැ. පන්දුව කඩුරු රකින්නක දෑත රැදී යනවා සමගම නිලකුණු පන්දුවක් ඊටයි සටහන් වූ ප්‍රිය තරඟ නරඹන්නනි. නැවත සුදානම් පන්දු යවන්න මිලින ප්‍රිෂාන් ශියම්දී සිට පන්දු යොමු කරන්නට ශම්රීට ඇරහිව එවර පාර කෙල්ල කරනවා පන්දුව සිලිමිඩෝන් වනට ඩි බැක්වර්ඩ් පොයින්ට් වලට යන්නේ සමාවෙන්න ඩි විස්කල් ලැග් වලටයි පන්දුව යන්නේ. එක් ලකුණ පහසුවෙන්ම ප්‍රතිමාරු කරගන්නවා. ඉතින් මුල් ලකුණු සංඛ්‍යාව තුල එක් ලකුණක් එකතු කරන විට මුල් ලකුණු සංඛ්‍යාව මේ වෙන විට ලකුණු 13ක් ලෙසයි සටහන් වන්නේ. தனிக்குமாறு அன்பா ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். மீண்டும் பந்து சேர்க்காக வேண்டி மினி பிரஷான் அடித்தடை திணிக்கப்பட்ட பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளர் கைக்கு பந்து பாதுகாப்பாக சென்றடைய ஓட்டங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. விறுவிறுப்பான அரையிறுதி போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அன்பான அறிவித்தல். காரியாலய எதிர் திசையிலே வாகனங்களிலிருந்து அங்கே எங்களுக்கு பிரதான மின்விலை கொளிரப்பட்டுக் கொண்டிருக்கிற அவைகளை தணிக்குமாறு உங்களை அன்பா ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். மீண்டும் ரிவர்ஸ் முறை மூலமாக அடித்தடை திணிக்கப்படுகின்றார். வாய்ப்புகள் இல்லை. பிரம்மாண்டமான இந்த தொடரிலே பிரம்மாண்டமான இறுதி போட்டி இந்த போட்டியிட தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. அதே போன்று இங்கே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அற்புதமான நிகழ்வு இந்த மைதானத்திலே மிக சுவாரஸ்யமாக அதற்கு வீசப்பட்ட பந்து அடித்தாட வாய்ப்புகள் இல்லை. நேரடியாக அந்த பந்து கவக்கோண திசையூடாக பந்து வானிலிருந்து செல்ல பிரசன்ன தம்மிக்கு அதை தடுக்க முயற்சிக்கின்ற பொழுதிலும் நேரடியாக எல்லைக்கோடு வெளியிலே பந்து சென்றடைந்திருக்கிறது. 6 ஓட்டங்கள் மொத்த ஓட்ட ஊக்குவிப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை முன்னால் ஆலோசகர் கலாநிதி இர்ஷாத் ஆசிரியர் கையளிக்கப்பட்டு இங்கு கிண்ணம் பிரதான ஓடு பாதையில் வைக்கப்பட்டு 2 அணிகளையும் வென்று புகைப்படத்துக்காக வேண்டி 2 அணிகளையும் மைதானத்துக்கு வரவழைக்கப்பட்டு புகைப்படம் எடுத்ததன் பின்னர் முதலாவது அந்த போட்டிக்கான நாணய சுழற்சி இறுதிப் போட்டிக்கான நாணய சுழற்சி நிறுத்தப்பட இருக்கிறது. பிரதான நடுவரை தாண்டி முகமது ஆதிலை நோக்கி பந்து வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பந்து அடித்தாட எத்தனிக்கப்பட்ட பந்து நேரடியாக அந்த பந்து விக்கெட் காப்பாளர் கைக்கு சென்றிருக்கிறது. இறுதி பந்து பரிவு உபேசன மூலமாக நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டிகளை பார்த்துக் கொண்டிருப்பது அவதானிக்குதாக இருக்கிறது. மீண்டும் வீசப்பட்ட பந்து முழு நிறுத்தியான பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளர் பந்தினை பாதுகாப்பாக தன் கையை பெற்றுக் கொள்கின்றார். பானந்தர சூப்பர் பேச ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த இலங்கை நாட்டில் உள்ள சாதாரண பந்துகளிலே
பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் பந்து வீசுக்காக ருபீஸ் அழைக்கப்பட்டிருக்கின்றார். வீசப்பட்ட பந்து அழித்தாடப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட குறுகிய ஒரு ஓட்டத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2026 ஆண்டு இந்த லைன் பாய்ஸ் சாம்பியன் கிண்ணத்துக்கான இந்த போட்டியில் விறுவிறுப்பான அரையிறுதி போட்டியிலே ஹொரோபத்தான பிரதேசத்தை பிரித்துப்படுத்துகின்ற அணிகளுக்கு இடையிலான போட்டி. அதுக்கு அடித்தாடப்பட்ட பந்து திசையூடாக பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. 6 ஓட்டமாக மாற்றம் பெற்றாலும் மொத்த ஓட்டை கூப்பிலே 6 ஓட்டமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. என்றாலும் இந்த போட்டியிலே தோல்வி தழுவி இருந்தாலும் 3ஆம் இடத்தினை பெற்றிருக்கின்றார்கள். இதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 2ஆம் இடத்தினை பெற்றிருக்கிறது. அதாவது இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. பானதுர சூப்பர் பெஸ்ட் தரகமாலாவி